பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பலனா அதனால தான் அந்த வீடியோ மேக் பண்ணிட்டேன். எதுவும் பார்க்காம பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஜிமெயிலில் லாகின் பண்ணிக்கினேன். அந்த ஆப்ஷனை கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 107 காயின் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே GTA 5 வந்துட்டேன். ப்ளே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ ப்ளே கொடுத்து ஓகேவா ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு போகும். பார்த்தீங்கன்னா அந்த ஆடை மேலே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், கேம் அப்படியே லோடிங் ஆகும். அப்புறம் ஓகேன்னு காட்டும். அந்த ஓகேவை குத்துக்கோங்க. ஓகே குத்துக்கிட்ட பிறகு இங்கே ஒரு டைம் மாரி காட்டும். ஓகேவா, அது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 5 செகண்ட் காட்டுது. பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகலை, ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கும். அது உள்ளே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இன்னும் 5 நிமிஷம் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் காட்டுது. பாருங்கள், நான் என்டர் கிளிக் பண்ணிக்கினேன். என்டர் கிளிக் பண்ணிட்ட பிறகு கேம் உள்ளே போய்டும். ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஒரு ஆட். ஓகேவா, ஆடை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கேம் உள்ள போயிடுச்சு. பாருங்கள், ஃபேக் வீடியோவில் ரியல் வீடியோ தான். பார்த்துங்க, கேட்டிருந்தீங்க எப்படி ஏற்றுனீங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா நான் அதுவும் ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் ஏற்கனவே, போய் பார்த்துக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். GTA 5 11% சார்ஜர் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இருங்க, ஸ்டோரி மோடு பார்த்தீங்கன்னா இப்படி விட்டு தள்ளிக்கோங்க. தள்ளின்னு ஸ்டோரி மோட்னு இருக்கும். அது அழுத்தினீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா, ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சின்னு நிறைய பேர் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க. கண்டிப்பாக நான் ஜிமெயில் சென்ட் பண்ண மாரி பண்ணுங்கள். நானும் அது ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா டைம் போட்டுச்சுன்னா உங்களுக்கு அனுப்பலாம் தான் இருக்கேன். பாருங்கள், GTA 5 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயா நிற்கிது. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா என்கிட்ட இப்போதைக்கு ஃபோன் இல்லை, இந்த ஃபோன் தான் இருந்து. பார்த்தீங்கன்னா இது 4GB ரேமு. நான் ரேம்லாம் காமிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா இங்கே குத்துருங்க. ஏன்ற ஆப்ஷனை குத்துக்கோங்க. குத்துட்டிங்கன்னா கேமு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது. பாருங்கள், நான் ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணி வந்து பாருங்கள், தலையை சொல்லிடுறான். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது. ரியல் GTA 5 தான். பாருங்கள் நடந்து போகிறானா. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் யார்கிட்டனா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம GTA 5 பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போகிறோம். பார்த்தீங்கன்னா சிக்னல் ஃபுல்லாக கிடைக்குது. பாருங்கள், சத்தியமாக சொல்கிறேன், எந்த ஒரு ஃபேக்கும் கிடையாது. பாருங்கள், கிராஃபிக்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்காக தான் நான் போட்டு காமிச்சேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. இதுக்கு மெயினான விஷயம் ஒரு காயின் தான் தேவை. நான் அதுக்கு நீங்கள் ஜிமெயில் க்ரியேட் பண்ணுங்கள். ஜிமெயில் க்ரியேட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கலாம். நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் ஐத்துனா ஏறுவாப்புல காரில். பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இங்கே ஏ இருக்கும், அது குத்திங்கன்னா ஸ்கிப் ஆகிடும். அப்புறம் RT அழுத்தினா கார் மூவ் ஆகும். நம்ம அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், நான் இன்னொரு ஃபோனில் வீடியோ போச்சு காட்டுறேன். எல்லாம் உங்களுக்காக தான், பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், ரியல் வீடியோ தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறேன், ஃபேக்கே கிடையாது. ஸோ பார்த்து நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க ஸோ பார்த்தீங்கன்னா GTA 5 பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா காயின்ஸ் தான் அதுக்கு மெயினான விஷயம். காயின்ஸ் தான் தேவை. இப்போயே